எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் 2025-26. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை மிக பெரிய அளவில் எஸ்பிஐ கொடுக்குறாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு, அண்டர் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, மெடிக்கலு, ஐஐடி, ஐஐஎம், ஓவர்சீஸ், அதாவது வெளிநாட்டில் படிக்கிற படிப்பு, இது எல்லாத்துக்குமே எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப்பு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான முழு விவரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் பேக், கரிமா விழித்திரு. இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிறவங்க 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து படிக்கிறதுக்கு இந்த உதவியை கொடுக்குறாங்க. இந்த படிப்புக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாயை ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. இந்த நிதி உதவியை வாங்குறதுக்கு மாணவருடைய குடும்பத்தோட வருஷ வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அடுத்து லாஸ்ட் அகாடமிக் இயரில் குறைஞ்சபட்சம் 75% இல்லை அதுக்கு மேலே மார்க்கு எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 10% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 75% இருக்க வேண்டிய இடத்துல 67.5 இல்லது சிஜிபிஏ 6.3 இருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப்பை பெண்களுக்காக 50% ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சி மாணவருக்காக 25%, எஸ்டி மாணவருக்காக 25% ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எலிஜிபிள் க்ரைட்டீரியாவை மீட் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ரெனியூவல் ஆகும். அதாவது தொடர்ந்து படிப்பில் நல்ல மார்க்கை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்டு, யூஜி கோர்ஸில் எந்த ஒரு இயர்ஸும் படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதிகபட்ச ஸ்காலர்ஷிப்பாக 75,000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி டாப் 300 NIFR ரேங்க்டு இன்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லது NAAC அக்ரிடியேஷன் A மற்றும் அதுக்கு மேலே பெற்றிருந்தால் மட்டும் ஏற்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அகாடமிக் இயரில் குறைஞ்சபட்சம் 75% மார்க்கோ அப்படி இல்லாட்டினா சிஜிபிஏ 7 வாங்கியிருக்கணும். குடும்பத்தோட வருஷ வருமானம் அதிகபட்சம் 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். மேலே சொன்ன மாதிரி 50% பெண்களுக்கும் 25% எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க. மேலே சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவருக்கு 10% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்பை ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எலிஜிபிள் க்ரைட்டீரியா மீட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜி முழுக்க படிக்கிற ஸ்காலர்ஷிப்புக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, பிஜி படிக்கிறவங்க, இவங்களுக்கு அதிகபட்சமான ஸ்காலர்ஷிப்பாக 2.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குகிற மாணவருடைய குடும்ப வருமானம் வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்து இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன் மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான் இருக்கணும். அடுத்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக 4.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதாவது இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தில் இருந்தும் பான் இந்தியா மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் டிகிரியில் எந்த ஒரு வருஷமும் படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி NIRFல டாப் 300 ரேங்க்டு இன்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன் மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதாவது ஐஐடியில் எந்த ஒரு இயர்லேயும் யூஜி படிக்கிற மாணவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். மேலே சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவருக்கு 10% ரிலாக்ஸேஷனு. அடுத்து இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 50%, எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 2 பேருக்குமே சேர்த்து 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே சொன்ன மாதிரி முந்தைய கல்வியாண்டில் 75% மார்க் எடுத்துருக்கணும். அப்படி இல்லாட்டினா 7 சிஜிபிஏ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே சொன்ன மாதிரி நல்ல மார்க்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்காலர்ஷிப் ரெனியூவல் ஆகும். அடுத்து ஐஐஎம்மில் படிக்கிற மாணவர்கள், அதாவது ஐஐஎம்மில் MBA அப்படி இல்லாட்டினா பிஜிடிஎம் படிக்கிற மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். இந்த படிப்புக்கு அதிகபட்சமான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக 5 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து MBA ஆர் பிஜிடிஎம் கோர்ஸில் எந்த ஒரு இயர்ஸ்லேயும் ஐஐஎம்மில் படிக்கிற மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன் மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான். அடுத்து வெளிநாட்டில் படிக்கிற இந்திய மாணவர்கள்,
அதாவது பிஜி அப்படி இல்லாட்டினா அதுக்கு மேலே இருக்கிற மேல் படிப்பை வெளிநாட்டில் படிக்கிற எஸ்சி அப்படி இல்லாட்டினா எஸ்டி மாணவர்கள் மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அவங்க படிக்கிற இன்ஸ்டியூஷன் QS ஆர் த வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்க் 2024 and 25ல் டாப் 200க்குள்ளே இருக்கணும். அடுத்து இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன் மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான். நாம் எந்த படிப்புக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். நான் அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வழியாக பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை நவ் ஆப்ஷன் வழியாக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய கல்வி ஆண்டில் படித்ததுக்கான மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, கரண்ட் இயருக்கான ஃபீஸ் ரிசிப்ட்டு, மாணவருடைய அப்படி இல்லாட்டினா பெற்றோருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, வருமானத்துக்கான ப்ரூஃப். இதில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார்ம் 16A அப்படி இல்லாட்டினா அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லாட்டினா சேலரி ஸ்லிப்பு, அப்படி இல்லாட்டினா பிற ஆவணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்மிஷன் ப்ரூஃபு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்மிஷன் லெட்டரு ஆர் ஐடி கார்டு ஆர் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. அடுத்து மாணவருடைய ஃபோட்டோ, தேவைப்படுற இடத்துல சாதி சான்றிதழ். இந்த ஸ்காலர்ஷிப்பு ஸ்டார்ட் பண்ண தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, 2025. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 2025. அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் சந்தேகத்துக்கு தகுந்த மாதிரி கேள்வி ஏதாவது இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற ஸ்டேட் பேங்க் ஃபவுண்டேஷனுடைய இமெயில் அட்ரஸு, ஃபோன் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற ஸ்காலர்ஷிப் தேவைப்படுற மாணவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு எந்த மாதிரியான பதிவு செய்யலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.